Tamil Stories. விஜயநகரம் அந்த காலத்துல தென்னிந்தியாவை ஆட்சி செய்த மிகப்பெரிய பேரரசு. அன்று ஒரு நாள் மந்திரியாரே, நாளைக்கு என் தந்தையாரின் பிறந்த நாள் விழா. ஒவ்வொரு ஆண்டும் போல இந்த ஆண்டும் மக்களுக்கு பெரிய விருந்து வைக்கணும். அரண்மனை முழுக்க ஆடல் பாடல் கொண்டாட்டம் எல்லாம் பிரம்மாண்டமா நடக்கணும். அதோட நம்ம அரச குடும்பத்தின் பெருமையான அந்த அரிய வைரத்தையும் மக்கள் பார்வைக்காக வைக்கணும். அதனால பாதுகாப்பு ரொம்ப பலமாக இருக்கணும். அரசே, எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பா நடக்கும். வைரத்துக்கும் பலமான காவல் வைக்கிறேன். மன்னரோட அப்பா பிறந்த நாள் விழா அரண்மனையில கோலாகலமா கொண்டாடப்பட்டுச்சு. அரண்மனை முழுக்க விளக்குகள் ஜொலிச்சு இசை முழங்கிக்கிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி அந்த அரிய வைரம் இருந்த அறையில அரசே, அரசே, அந்த அரிய வைரம் காணாம போயிடுச்சு அரசே. என்ன சொல்றே? எப்படி காணாம போச்சு? அரசே, நேத்து இரவு முழுக்க பலமான காவல் இருந்ததே. ஆமாம் அரசே, யாரும் உள்ள வர முடியாத மாதிரி காவல் இருந்துச்சு. ஆனா காலை கதவை திறந்து பார்த்தப்போ வைரம் மட்டும் காணோம் அரசே. ஒரே ஒரு இரவில விஜயநகர அரண்மனை முழுக்க பயமும் சந்தேகமும் பரவ ஆரம்பிச்சது. அரசவை முழுக்க பதட்டமா இருந்துச்சு. எல்லாரும் குழப்பத்துல ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ராமா, இங்க அரண்மனை முழுக்க பதட்டமா இருக்கு. நீ மட்டும் எந்த கவலையும் இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? அரசே, இங்க இருக்கிற எல்லாருக்கும் பயம் வந்திருக்கு. ஆனா திருடனுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமா பயம் இருக்கும். ராமா, விளையாடாம சொல். திருடனை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும் அரசே. நாளைக்கெல்லாம் தேவையில்லை. இன்றைக்கு இரவே திருடன் மாட்டிக்குவான். ராமா, அது எப்படி? அரசே, அரண்மனையில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஒரு குச்சி கொடுங்க. நாளைக்கு காலையில அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு வர சொல்லுங்க. திருடன் பிடிச்ச குச்சி மட்டும் ராத்திரியில 2 அங்குலம் வளர்ந்திருக்கும். அத கேட்டு எல்லாரும் முகத்தை ஒருத்தர் பார்த்தாங்க. எல்லாரும் பயந்த முகத்தோட அமைதியா அங்கிருந்து கிளம்பினாங்க. ஆனா அதுல சேனாதிபதி மட்டும் தனியா நின்னு வியர்த்துக்கிட்டு குச்சியையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. குச்சி வளர்ந்துட்டா நான் மாட்டிக்குவேனே. அவர் குச்சிய ஒரு விரல் அளவு வெட்டிட்டாரு. அடுத்த நாள் கால அனைவரும் குச்சியோட அந்த வரிசையாக நின்னாங்க. தெனாலிராமன் ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே வந்தாரு. திடீரென ஒரு குச்சி மட்டும் சின்னதா இருந்துச்சு. ராமா, இது என்ன? அரசே, இதுதான் திருடன். ஆனா குச்சி வளரலையே. வளராது அரசே, அமைதி. பயம் காரணமா திருடன் தன்னோட குச்சியை ஒரு விரல் அளவு வெட்டிட்டான். மன்னிச்சிருங்க அரசே, நான் தான் வைரத்தை எடுத்தேன். ஏன் இப்படிச் செய்தாய்? அரசே, நான் ஆசைக்காக இதை செய்யல. எதிரி நாட்டுக்காரங்க என் குடும்பத்தை கடத்தி வச்சிருந்தாங்க. இந்த வைரத்தை திருடினால்தான் உன் குடும்பத்தை விடுவிப்போம்னு மிரட்டினாங்க. என் குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைச்சுதான் இந்த பெரிய தவறை செய்துட்டேன் அரசே. உன் தவறு பெரியது. ஆனா ஒரு குடும்பத்தை காப்பாத்தணும்னு நீ போராடியிருக்க. வீரர்களே, உடனே போய் அவங்க குடும்பத்தை கண்டுபிடிங்க. சில நேரத்துக்கு அப்பிறகு சேனாதிபதியோட குடும்பம் பாதுகாப்பாக அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டாங்க. அவங்கள பார்த்ததும் சேனாதிபதி கண் கலங்கிட்டாரு. அரசே, இந்த உதவியை நான் வாழ்நாள்ல மறக்க மாட்டேன். அரசே, தண்டனை எல்லாரையும் மாற்றாது. சில நேரம் கருணை கூட பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மன்னர் பெருமையா தலை அசைத்தாரு. அந்த இரவு அரண்மனை முழுக்க மீண்டும் அமைதி திரும்பிச்சு.